ஜெனியோட அப்பா செலியன் கிட்டக்க பணம் கொடுக்குறாரு. வேணா அங்கிள், அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஜெனிக்கு அப்படி என்ன செலவுனாலும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு செலியன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ரொம்ப சண்டை போடுறாரு ஜெனி கூட. "எதுக்காகப்பா சண்டை போடுற?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "எங்களுக்குள்ளே வர பிரச்சனைக்கு நீதாம்மா காரணம்" அப்படின்னு சொல்கிறாங்க செலியன். எழில் அங்கே வந்துடுறாரு. "அம்மா கிட்ட எதுக்குடா சண்டை போடுற?" அப்படின்னு செலியனை திட்டுறாரு. "இப்போ கூட எங்கள் 2 பேருக்கும் நடுவில் சண்டை வர்றதுக்கு நீதாம்மா காரணம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே எழிலுக்கு கோபம் வந்துடுது. செலியனோட சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாரு. கோபி இப்போ அவங்க வராரு. "என்ன இது வீடா என்ன? வர வர இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கே எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியாவோட மாமியார் இப்போது பாக்கியாவோட மாமனார் கிட்டக்க சொல்கிறாங்க, "இந்த வீட்டில் பணம் பெரிய பிரச்சனையாயிடுச்சுங்க. கோபி வந்து உங்களை பார்க்கக்கூட மாட்டேன்றான். என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும்? நம்ம 2 பேரும் ஊருக்கே போயிடலாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா மாமனார் மனசில் நினைக்கிறாரு, நம்ம இப்போ தான் இங்கே இருக்கணும். நம்ம போயிட்டோம் அப்படின்னா கோபியால் பெரிய பிரச்சனை வந்துடும். இந்த குடும்பமே உடஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வேணவே வேணாம் அப்படின்னு ஜாட காமிக்கிறாரு. ஆனால் பாக்கியோட மாமியார் நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போயிடலாங்க அப்படின்னு முடிவாக சொல்கிறாங்க. பாக்கியா மாமியார் பாக்கியா கிட்டக்க சொல்கிறாங்க, "நானும் மாமாவும் ஊருக்கு போயிடலான்னு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. "மாமா நல்லா இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ செஞ்சாரத்த, இப்போ முடியாதப்ப நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களத்த, தயவு செஞ்சு போகாதீங்கத்த" அப்படின்னு சொல்கிறாங்க. "கூடவே இருங்கத்த, என்னை விட்டு போயிடாதீங்கத்த" அப்படின்னு அழுறாங்க பாக்கியா. பாக்கியா அடுத்ததா கோபி கிட்டக்க போய், "அத்தையும் மாமாவும் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோபி நினைக்கிறாரு, அப்பா இங்கே இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.